Hi students, welcome to Master YouTube channel. இந்த வீடியோல நம்ம 11th standard students கான Physics Volume 1 Study Tips பார்க்க போறோம். இப்போ first unit பார்க்கலாம். Nature of Physical World and Measurement. இதுல scientific method, natural phenomena-வை step by step படிக்கிறது தான் scientific method. Next, physics. Physics-ஐ நம்ம two types-ல படிக்கிறோம். First one unification and second one reductionism. Laws பத்தி படிக்கிறது unification. அதாவது நியூட்டன்ஸ் லாலாம் யூனிஃபிகேஷனில் வரும். ரெடக்ஷனிசம்னா மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ், அதாவது டெம்பரேச்சர், என்ட்ரோஃபி இதெல்லாம் பற்றி படிக்கிறது ரெடக்ஷனிசம். நெக்ஸ்ட், பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸில் 2 branches இருக்குது, கிளாசிக்கல் அண்ட் மாடர்ன். ஸ்கோப் அண்ட் எக்ஸைட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஸ்கோப்னா ஃபிசிக்ஸ் எதில் எல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில், அஸ்ட்ரானமிக்கல் ஃபினாமினாவில் அண்ட் ரோபோட்டிக்ஸில் கூட ஃபிசிக்ஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு டெக்னாலஜி அண்ட் சொசைட்டி. சொசைட்டியில் ஃபிசிக்ஸ் எதுலெல்லாம் யூஸ் ஆகுது? கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுறாங்க, லேசர்ஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாத்தினாலேயும் தான் நம்மளோட லிவிங் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், astronomy, geology, oceanography and psychology இது எல்லாத்துலேயும் கூட physics யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், measurement of large distance. இதில் 3 methods இருக்குது. triangular method, parallax method and radar method. triangular method எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? height of the tree பார்க்குறதுக்கு. எர்த் டு டிஸ்டன்ஸ், பிளானட்டோட டிஸ்டன்ஸ் பார்க்குறதுக்கு பேரலாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. கிரவுண்ட் டு ஏரோப்ளேன் டிஸ்டன்ஸ் பார்க்குறதுக்கு ரேடார் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. இதில் ட்ரையாங்குலர் மெத்தட் அண்ட் ரேடார் மெத்தட் சேர்த்து 5 மார்க்குக்கு கேட்கலாம். நெக்ஸ்ட், மெஷர்மெண்ட் ஆஃப் டைம் இன்டர்வல்ஸ். டைம்னாலே நம்ம கிளாக் தான் சொல்லுவோம். லேட்டராக டெவலப் ஆன கிளாக்ஸ் எதெல்லாம் அப்படின்னா அட்டாமிக் கிளாக், குவாட்ஸ் கிறிஸ்டல் கிளாக், சோலார் கிளாக், இது மாதிரி நிறைய கிளாக்ஸ் வந்து டைம் இன்டர்வல் மெஷர் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், தியரி ஆஃப் எரர்ஸ். இப்போது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும்போது நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுப்போம். அதோட வேல்யூவில் சில அன்சர்டனிட்டி இருக்கும். அதாவது கரெக்டான வேல்யூ கிடைக்காம வேல்யூஸில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவை தான் எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், அக்யூரசி அண்ட் ப்ரிசைஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சனோட ட்ரூ ஹைட் வந்து 5 feet 9 inches அப்படின்னு இருக்குது. ஆனால் நம்ம யார்ட் ஸ்டிக் வச்சு மெஷர் பண்ணும்போது 5 feet 2 inches அப்படின்னு வேல்யூ கிடச்சிச்சின்னா அதுதான் ப்ரிசைஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் லேசர் யார்ட் ஸ்டிக் வச்சு மெஷர் பண்ணும்போது 5 feet 9 inches அப்படின்னு கரெக்டான ட்ரூ ஹைட் கிடச்சிச்சின்னா அந்த வேல்யூவை தான் அக்யூரேட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட்ஸ். சிஸ்டமேட்டிக் எரர்ஸ், ரேண்டம் எரர்ஸ், கிராஸ் எரர்ஸ்னு 3 எரர்ஸ் இருக்குது. அதில் சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் வந்து எப்படி கிளாஸிஃபை ஆகிருக்குன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ், இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ் ஆர் ப்ரொசீஜர்ஸ், பர்சனல் எரர்ஸ், எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ், லீஸ்ட் கவுண்ட் எரர்ஸ் அப்படின்னு சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் கிளாஸிஃபை ஆகிருக்கு. இந்த 3 எரர்ஸையும் 5 மார்க்குக்கு கேட்கலாம். நெக்ஸ்ட், எரர் அனலைசிஸ். இதில் அப்சல்யூட் எரர் இருக்குது, மீன் அப்சல்யூட் எரர் இருக்குது, ரிலேட்டிவ் எரர் இருக்குது, பர்சன்டேஜ் எரர் இருக்குது. ரிலேட்டிவ் எரரோட ஃபார்முலா என்ன? மீன் அப்சல்யூட் எரர் பை மீன் வேல்யூ. பர்சன்டேஜ் எரரோட ஃபார்முலா மீன் அப்சல்யூட் எரர் பை ட்ரூ வேல்யூ இன்டு 100%. நெக்ஸ்ட், ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ். இதில் 5 எரர்ஸ் இருக்குது. எரர்ஸ் இன் சம் ஆஃப் 2 quantities, நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 quantities, ப்ராடக்ட் ஆஃப் 2 quantities, டிவிஷன் ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 2 quantities, பவர் ஆஃப் அ குவான்டிட்டி. இதில் சம், டிஃப்ரென்ஸ் அண்ட் டிவிஷனை சேர்த்து 5 மார்க்குக்கு கேட்கலாம். நெக்ஸ்ட், சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், 121.23 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் என்ன? 5. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா 1 2 3 4 5 டிஜிட்ஸ் இருக்கிறனால 5. இப்போ நான் வேல்யூபிள் ஜீரோஸ் இருந்துச்சுன்னா அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை 2 மார்க் ஆர் 3 மார்க்குக்கு கேட்கலாம். ரவுண்டிங் ஆஃப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 8.94 இருக்குன்னா அதில் டெசிமலோட செகண்ட் டிஜிட் வந்து above 5 இருந்துச்சுன்னா
ஒரு டிஜிட் வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் கூட ஆட் பண்ணுவாங்க. இதில் 4 தான் இருக்குது, பிலோ 5 இருக்குது. ஸோ நம்ம 8.9 அப்படின்னு தான் எழுதுவோம். இதுதான் ரவுண்டிங் ஆஃப். ரவுண்டிங் ஆஃபோட டெஃபினிஷன் கூட 2 மார்க் ஆர் 3 மார்க்குக்கு கேட்கலாம். நெக்ஸ்ட் டைமென்ஷனல் அனலைசிஸ். லென்த்தோட டைமென்ஷனை எப்படி எழுதுவோம்? லென்த் எல்னு எழுதுவோம். அதே இது ஸ்பீடோட டைமென்ஷன் என்ன வரும்? ஸ்பீடோட ஃபார்முலா என்ன சொல்லுவோம்? டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு சொல்லுவோம். அதை எல் பை டி அப்படின்னு சொல்லுவோம். இதோட டைமென்ஷன் எல்டி பவர் -1. நெக்ஸ்ட் dimensional quantities, dimensionless quantities, principle of homogeneity. இந்த principle of homogeneity வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின். dimensionless quantitiesல dimensionless variablesம் dimensionless கான்ஸ்டன்ட்டும் இருக்குது. இந்த dimensionless வந்து 2 மார்க்குக்கோ 3 மார்க்குக்கோ கேட்கலாம். நெக்ஸ்ட் applications and limitations of method of dimensional analysis. டைமென்ஷனல் அனலைசிஸோட அப்ளிகேஷன்ஸ், யூசர்ஸ் என்ன, அதோட லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்றது லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 5 மார்க் கொஸ்டினுக்கு கேட்கலாம். இவ்வளோதான் ஃபர்ஸ்ட் யூனிட். இப்போ நம்ம யூனிட் 2 பார்க்க போகிறோம். கைன்மேட்டிக்ஸ். கைன்மேட்டிக்ஸ் அப்படின்னா மோஷன்னு மீனிங். ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் அண்ட் மோஷன். ரெஸ்ட்னா என்ன? ஒரு பர்சன் மூவிங் பஸ்ஸில் உட்காந்துருக்காங்கன்னா அது ரெஸ்ட். அதே மூவிங் பஸ்ஸை ஒரு அவுட் சைடர் வாட்ச் பண்ணும்போது அதுதான் மோஷன். 4 டைப்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் லீனியர் மோஷன், செகண்ட் ஒன் சர்க்குலர் மோஷன், தேர்ட் ஒன் ரொட்டேஷனல் மோஷன், ஃபோர்த் ஒன் வைப்ரேட்டரி மோஷன். லீனியர் மோஷன்னா ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகுறது லீனியர் மோஷன். சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுறது சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் பாத்திலேயே அதோட ஓன் ஆக்சஸில் மூவ் ஆகுறது ரொட்டேஷனல் மோஷன். டு அண்ட் ஃப்ரோ மோஷனை தான் வைப்ரேட்டரி மோஷன். இதுக்கு வைப்ரேட்டரி மோஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிட்டார். நெக்ஸ்ட் அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ். அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸில் 2 மெத்தட்ஸ் இருக்குது. ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் மெத்தட், parallelogram law of vectors. Triangular lawல 2 types இருக்கு. Magnitude of resultant vectors, direction of resultant vectors. Magnitude of formula R is equal to square root of a square plus b square plus 2ab cos theta. Direction of resultant vectors க்கு modulus of a vector plus b vector is equal to square root of a square plus b square plus 2ab cos theta. Next subtraction of vectors. இதுக்கும் அதே மாதிரி தான் ஃபார்முலா. மாடுலஸ் ஆஃப் a vector minus b vector is equal to a square plus b square plus 2ab cos 180 minus theta. Next components of vectors. காம்போனன்ட்ஸை XYZ டைரக்ஷனில் யூஸ் பண்ணி இதில் டெரைவ் பண்ணியிருப்பாங்க. அதோட ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க? a vector is equal to axi cap plus ayj cap plus azk cap. Next vector addition using components. வெக்டார்ஸ்னா நம்ம எதை சொல்லுவோம்? a vector b vector தான் வெக்டார்ஸ்னு சொல்லுவோம். இதுலேயும் காம்போனன்ட்ஸை XYZ டைரக்ஷனில் யூஸ் பண்ணி இந்த வெக்டார்ஸ் கூட ஆட் பண்ணி இதில் டெரைவ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார் பை எ ஸ்கேலார். வெக்டார்னா நம்ம a வெக்டாரை சொல்லுவோம். ஸ்கேலார்னா எதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லாம்டாவை தான் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போது மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? லாம்டா ஏ வெக்டார் அப்படின்னு கிடைக்கும். இதை தான் இதில் டெரைவ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் அப்படின்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட்ஸ் ஆஃப் போத் வெக்டார்ஸ் அண்ட் கொசைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தம். இது வந்து 2 மார்க்குக்கு கேட்கலாம். இதோட டெஃபினிஷன் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸில் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 5 மார்க்குக்கு கேட்கலாம். நெக்ஸ்ட் வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ். இதோட ஃபார்முலா C vector is equal to a vector into b vector is equal to ab sin theta n cap.
இதோட definition என்னன்னா another vector with magnitude இதான் another vector equal to product of magnitude of two vectors and sine of angle between them. இதுவும் இதோட definitionும் ஒரு important ஆன 2 mark and இதோட properties கூட 5 markக்கு கேட்கலாம். Next, properties of components of vectors. If two vectors equal இருந்துச்சுன்னா then their individual componentும் equal இருக்கும் அப்படின்றது தான் இதோட properties. Motion along one dimension இதில் வரது தான் average velocity. Average velocity ஓட formula என்ன? del x by del t. Next, relative velocity in one and two dimensional motion. இப்போ two objects எடுத்துக்கிறோம் A and B அப்படின்னு அது வந்து different velocitiesல move ஆனாலும் அதோட velocity of A object வந்து எதை பொறுத்து இருக்கும்னா with respect to another object B பொறுத்து தான் இருக்கும். அப்போ relative velocity of object A என்ன சொல்லுவோம்? VAB vector is equal to VA vector minus VB vector அப்படின்னு சொல்லுவோம். இதே இதுதான் B. Relative velocity of object B க்கு என்ன சொல்லுவோம்? VBA vector is equal to VB vector minus VA vector அப்படின்னு சொல்லுவோம். Next topic, equation of uniformly accelerated motion by calculus method. Calculus method வந்து important ஆன 5 mark question. இதில் 3 topics இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னா velocity time relation அதோட formula தான் நான் இருக்கு. V is equal to U plus AT. Next, velocity distance relation. S is equal to U plus V into T by 2. Displacement time relation க்கு S is equal to UT plus 1 by 2 AT square. Next, projectile motion. இப்போ ஒரு ஆப்ஜெக்டை ஏர்ல த்ரோ பண்ணும்போது அதோட இனிஷியல் வெலாசிட்டி குறைஞ்சு போச்சுன்னா அது திரும்ப கிராவிட்டியை நோக்கி தான் வரும். இதுதான் ப்ரொஜெக்டைல்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பால் தான் இதோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், ப்ரொஜெக்டைல் இன் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன். இப்போ ஒரு பாலை த்ரோ பண்ணும்போது அது எவ்வளவு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு அதை தான் இந்த ப்ரொஜெக்டைல் இன் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ப்ரொஜெக்டைல் அண்டர் அண்ட் ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன். இதோட எக்ஸாம்பிள் என்னென்னா வாட்டர் எஜெக்டட் ஃப்ரம் ஹோஸ் பைப்பு. ஹோஸ் பைப்புனா இப்படி ஒரு பைப் இருக்குன்னா அதோட வாட்டர் வந்து இப்படி ஃபால் ஆகுது அப்படின்னா இதுதான் ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட டெஃபினிஷன் வந்து 2 மார்க்குக்கு கேட்கலாம். நெக்ஸ்ட் டாபிக், டிகிரிஸ் அண்ட் ரேடியன்ஸ். ரேடியன்ஸோட ஃபார்முலா என்ன? லென்த் ஆஃப் ஆர்க் பை ரேடியஸ் ஆஃப் ஆர்க். இந்த ரேடியன்ஸ் வந்து 2 and 3 மார்க்குக்கு கேட்கலாம். டிகிரிஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டு டிட்டர்மைன் சைஸ் ஆஃப் த ஆங்கிள். இதுக்கு தான் டிகிரிஸ் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதோட ஃபார்முலா என்ன? தீட்டா இஸ் ஈக்குவல் டு எஸ் பை ஆர். எஸ்னா ஆர்க் லென்த், ஆர்னா ரேடியஸ். நெக்ஸ்ட், ஆங்குலர் வெலாசிட்டி ஃபார்முலா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு டி தீட்டா பை டிடி. டி தீட்டானா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம், டீனா டைம் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட், ஆங்குலர் ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டி ஒமேகா வெக்டர் பை டிடி. நெக்ஸ்ட் டாபிக், சர்க்குலர் மோஷன். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுது, ஒரு வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆகுதுன்னா அதுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கும் ஈக்குவல் டைம் இன்டர்வெல்ல. அதுதான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அதே இது நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு என்ன? ஸ்பீட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. இதுதான் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இவ்வளோ தான் செகண்ட் யூனிட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 3, லாஸ் ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ் லா பார்க்கலாம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா என்ன? எவ்ரி ஆப்ஜெக்ட் continues to be in the state of rest or of uniform motion unless there is external force acting on it. இது வந்து 2 மார்க்குக்கு கேட்கலாம். இதில் தான் இனர்ஷியா கொடுத்துருக்காங்க. இதோட இனர்ஷியாவோட டைப்ஸ் என்னெல்லாம்? இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இந்த இனர்ஷியாவோட டைப்ஸை வந்து 3 மார்க்குக்கு கண்டிப்பாக கேட்கலாம். நெக்ஸ்ட், நியூட்டன் செகண்ட் லா. இதோட ஃபார்முலா என்ன இருக்குது? F vector is equal to dp vector by dt. Definition என்னன்னா force acting on an object is equal to rate of change of its motion. Third law என்ன? For every action there is an equal and opposite reaction.
நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூட்டன்ஸ் லா. இதில் 5 டாபிக்ஸ் இருக்குது. அதில் ஃப்ரீ பாடி டயக்ராம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது. இது ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா டு அனலைஸ் த மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் யூஸிங் நியூட்டன்ஸ் லா. பார்ட்டிக்கிள் மூவிங் இன் அன் இன்க்ளைன்டு பிளேன். இன்க்ளைன்டு பிளேனில் பார்ட்டிக்கிள் எப்படி மூவ் ஆகுன்றது இந்த நியூட்டன்ஸ் லா வச்சு சொல்லியிருப்பாங்க. 2 bodies in contact on a horizontal surface. ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் 2 bodies எப்படி காண்டாக்டில் இருக்குன்றதையும் இந்த நியூட்டன்ஸ் லா வச்சு சொல்லியிருப்பாங்க. மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ். கனெக்டட் பாடிஸ் மூவ் ஆகிறது எப்படி அப்படின்னு இருக்கும். கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் லாமிஸ் தியரம். கன்கரண்ட் ஃபோர்ஸ்னால் என்ன? ஒரு காமனான பாயிண்டில் நிறைய லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுறது தான் கன்கரண்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃப்ரிக்ஷன். ஃபோர்ஸ் தட் ரெசிஸ்ட் த மோஷன் ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் அகெயின்ஸ்ட் அனதர் தான் ஃப்ரிக்ஷன். இதில் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்குது அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை எப்படி சொல்லுவோன்னா எஃப்எஸ் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். கைனடிக் ஃப்ரிக்ஷனை எஃப்கே வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட எம்பிரிக்கல் ரிலேஷன் என்ன அப்படின்னா 0 less than or equal to fs less than or equal to μs n. இதுதான் எம்பிரிக்கல் ரிலேஷன். இது வந்து 3 மார்க்குக்கு கேட்கலாம். கைனடிக் ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா fk is equal to μkn. இதுதான் இதோட ரிலேஷன். நெக்ஸ்ட் என்ன? டு மூவ் an object push or pull which is easier அப்படின்னு கேட்டிருக்காங்க. புல் தான் ஈஸியர். எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸில் புஷ் பண்ணும்போது எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அண்ட் நார்மல் ஃபோர்ஸில் புல் பண்ணும்போது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை வச்சு டெரைவ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். டெஃபினிஷன் என்ன அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் நார்மல் ஃபோர்ஸுக்கும் ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கும் இருக்கிற ஆங்கிள். Angle of repose. Angle between inclined plane and horizontal plane when sliding. அதுதான் angle of repose. Next heading, rolling friction. Force that resists the motion of a rolling body on a surface தான் rolling friction. இதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா wheels. Dynamics of circular motion. அதில் 2 ஹெட்டிங் இருக்குது. Vehicles on a leveled circular road. இந்த லெவல்டு சர்க்குலர் ரோடில் வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆகும்போது என்ன ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்னா சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். அதை தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். லாஸ்ட் ஒன், பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ். ஸ்கிட்டிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவுட்டர் எட்ஜ் ஆஃப் த ரோடை ரைஸ் பண்ணியிருப்பாங்க இன்னர் எட்ஜை விட. அப்போ தான் ஸ்கிட்டிங் நடக்காது. அதுதான் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ்ன்னு சொல்லுவோம். இவ்வளோ தான் 3rd யூனிட். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் 4, ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர். ஃபர்ஸ்ட், ஒர்க் டன் பை எ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். இதோட ஃபார்முலா என்ன? dw is equal to f cos theta into dr. ஒர்க் டன் பை எ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸோட எக்ஸ்பிரஷன் வந்து 5 மார்க்குக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட், எனர்ஜி. கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். இதுதான் எனர்ஜி. எனர்ஜியோட டெஃபினிஷனை 2 மார்க்குக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட், கைனடிக் எனர்ஜி. எனர்ஜி possessed by a body by virtue of its motion. இதையும் 2 மார்க்குக்கு கேட்கலாம். ஒர்க், கைனடிக் எனர்ஜி ரிலேஷன்ஸ் பற்றி. இப்போது ஒர்க் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கைனடிக் எனர்ஜியும் பாசிட்டிவாக இருக்கும். ஒர்க் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா கைனடிக் எனர்ஜியும் நெகட்டிவாக இருக்கும். இதுதான் ஒர்க் கைனடிக் எனர்ஜியோட ரிலேஷன். ரிலேஷன் பிட்வீன் மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி. லீனியர் மொமெண்டமோட ஃபார்முலா என்ன? p vector is equal to mv vector. கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா 1/2 mv². இந்த ரெண்டோட ரிலேஷன்ஸ் பற்றி தான் இந்த டாப்பிக்கில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், பொட்டன்ஷியல் எனர்ஜி. யூவை தான் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். அதோட ஃபார்முலா என்ன? இன்டகிரேஷன் ஆஃப் FA வெக்டார் டாட் DR வெக்டார். இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா. இதை 2 மார்க்குக்கும் கேட்கலாம். நெக்ஸ்ட் டாபிக், பவர். பவரோட ஃபார்முலா ஒர்க் டன் பை டைம் டேக்கன். அதுதான் W/T அப்படின்னு சொல்லுவோம். ஆவரேஜ் பவருக்கும் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா டோட்டல் ஒர்க் டன் பை டோட்டல் டைம் டேக்கன். நெக்ஸ்ட் டாபிக், யூனிட் ஆஃப் பவர். பவரோட SI யூனிட் என்ன அப்படின்னா WATT, வாட். 1 வாட்டுக்கு டெஃபினிஷன் இருக்குது. பவர் when 1 joule of work is done in 1 second. இதுதான் 1 வாட்டோட டெஃபினிஷன். இதுவும் 2 மார்க்குக்கு கேட்கலாம்.
நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா collisions. Two particles collide ஆகிறது தான் collision அப்படின்னு சொல்லுவோம். டைப்ஸ் ஆஃப் collisions என்னெல்லாம் அப்படின்னா elastic collision, inelastic collision. elastic collisionக்கு total kinetic energy before collision வந்து ஈக்குவலாக இருக்கும் total kinetic energy after collision. ஆனால் inelastic collisionக்கு total kinetic energy before collision வந்து not equal to after collisionஆக இருக்கும். இதுதான் elastic and inelasticக்குள்ள difference. Next topic, elastic collision in one dimension. இப்போ 2 elastic bodies எடுத்திருக்கோம். அதோட masses m1 and m2 எடுத்து தான் இந்த 1 dimension elastic collision derive பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 mark question. Last one, loss of kinetic energy in perfect inelastic collision. இதில் kinetic energy before collisionனையும் kinetic energy after collisionனையும் ஃபைண்ட் பண்ணி அதை subtract பண்ணி தான் loss of kinetic energy ஃபைண்ட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ தான் 4th lesson. இப்போ நம்ம பார்க்க போகிறது Unit 5, Motion of Systems of Particles and Rigid Bodies. Rigid bodies அப்படின்னா எவ்வளவு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணாலும் ஃபிக்ஸ்டு ஷேப்பில் இருந்துச்சுன்னா அதை தான் rigid body அப்படின்னு சொல்லுவோம். Center of mass for distributed point mass. Point mass அப்படின்னா இது ஒரு hypothetical point particle. அதுக்கு non-zero mass இருக்கும். சைஸும் ஷேப்பும் இருக்காது. அதுதான் point massன்னு சொல்லுவோம். Next, center of mass of 2 point masses. இதுக்கு கீழே 3 topics இருக்கு. Mass on positive x-axis, origin coincide with one mass, origin coincide with center of mass. Next, center of mass for uniform distribution of mass. ஒரு bulk objectல யூனிஃபார்மாக மாஸ் அப்ளை பண்ணி சென்டர் ஆஃப் மாஸ் ஃபைண்ட் பண்ணுறது தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் டார்க். டார்க்கோட ஃபார்முலா என்ன? tau vector is equal to r vector cross f vector. இதோட டெஃபினிஷன் வந்து 2 mark or 3 markக்கு கேட்கலாம். நெக்ஸ்ட் டார்க் about an axis. ஆக்சஸ்னால் பேரலல் ஆக்சஸாகவும் இருக்கலாம், பெர்பெண்டிகுலராகவும் இருக்கலாம். அப்போ பேரலல் காம்பவுண்டுக்கு டார்க் என்ன, பெர்பெண்டிகுலர் காம்பவுண்டுக்கு டார்க் என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ணுறது தான் இந்த போர்ஷன். நெக்ஸ்ட் ஆங்குலார் அசலரேஷன், டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலார் வெலாசிட்டி. இதுதான் ஆங்குலார் அசலரேஷன். நெக்ஸ்ட் ஆங்குலார் மொமெண்டம். இதோட ஃபார்முலா என்ன? எல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஆங்குலார் மொமெண்டமோட ஃபார்முலா. Angular velocity omega is equal to theta by t. இது angular velocity ஓட ஃபார்முலா. இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா rate of change of position angle with respect to time. டைமை பொறுத்து ஆங்கிளோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிறது தான் angular velocity. நெக்ஸ்ட் ஒன் couple. கப்பிளோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா pair of forces with equal magnitude but different direction separated by perpendicular distance so that line of action do not coincide that causes turning effect. இதுதான் கப்பிள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் principle of moments. இதோட ஃபார்முலா d1f1 is equal to d2f2. நெக்ஸ்ட் center of gravity, point at which entire weight of the body acts. ஒரே பாயிண்டில் எல்லா weight of the bodyயும் ஆக்ட் பண்ணுறது தான் center of gravity. bending of cyclist in curves. இது ஒரு 5 mark question. இதோட ஃபார்முலா என்ன? theta is equal to tan inverse of v square by rg. next one, moment of inertia, property of body due to which it resists angular acceleration. அதுதான் moment of inertia ஓட definition. moment of inertia of a uniform rod. இது ஒரு 5 mark question. next, rotational dynamics. இதில் தான் effect of torque on rigid bodies. இதோட ஃபார்முலா என்ன? tau is equal to I alpha. I-னா என்ன? inertia, alpha-னா angular acceleration. next one, work done by torque. அதோட ஃபார்முலா dW is equal to FDS. next, kinetic energy in rotation. kinetic energy na 1/2 mv square. power delivered by torque. power P is equal to tau omega. comparison of translation and rotational quantities.
Translation and rotational quantities எப்படி கம்பேர் பண்ணியிருப்பாங்கன்னா டிரான்ஸ்லேஷனோட ஒர்க் டன் என்ன, ரொட்டேஷனலோட ஒர்க் டன் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கைனட்டிக் எனர்ஜி, டிரான்ஸ்லேஷனோட கைனட்டிக் எனர்ஜி என்ன, ரொட்டேஷனலோட கைனட்டிக் எனர்ஜி என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டிரான்ஸ்லேஷனோட வெலாசிட்டி சொல்லியிருப்பாங்க, ரொட்டேஷனலோட வெலாசிட்டி சொல்லியிருப்பாங்க. இப்படி தான் இதை கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டாபிக் கைனட்டிக் எனர்ஜி இன் பியூர் ரோலிங். இதோட ஃபார்முலா டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி டிரான்ஸ்லேஷன் ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி ரொட்டேஷனல். நெக்ஸ்ட் ஒன் ரோலிங் ஆன் இன்க்ளைன்டு பிளேன். ஒரு ஆப்ஜெக்ட் இன்க்ளைன்டு பிளேனில் ரோல் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது அப்படின்றத ஃபைன் பண்ணுறது தான் இந்த ரோலிங் ஆன் இன்க்ளைன்டு பிளேன். இவ்வளோ தான் 5th யூனிட்.